சேலத்தில் மரண பயத்தை அதிர்ந்து வைத்த பேய் தாங்க. அங்கே எங்கே நடந்திருக்குது அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா 2 பேர் பார்த்து போனால் அசந்து பயந்து பதறி அடித்த ஓட்டம் அப்படின்னா இது எங்கே நடந்திருக்குது அப்படின்னா நம்ம சேலத்து தாங்க நடந்திருக்குது. இந்த இதில் என்ன அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னா, இதில் வந்து ஆடியோ மட்டும் தான் போட்டிருக்கிறேன். ஆனால் இது சிறியவங்கள் பார்க்க வேணாம், இது பெரியவங்க வேணால் பார்க்கலாம். ஆனால் இதில் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நைட் டைமில் வேலைக்கு போயிருக்கிறாங்க. இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்தா காடாக இருந்திருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த காடை தாண்டினா தான் அந்த ஊர் போய் சேர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான காடாக இருந்துச்சு. அந்த காட்டை தாண்டறதுக்கு இவங்க பைக்கில் போயிருக்கிறாங்க 2 பேரும். இப்போ போனோன்னா ஒரு சவுண்டு கேட்டிருக்குது. அப்படி என்ன சவுண்டுனா அழுகுற சவுண்டு கேட்டிருக்குது. நம்ம அழுகுற சவுண்டுன்னு கேட்டோன்னே என்ன பண்ணிட்டாங்க, வண்டி உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அது என்ன அப்படி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கையில் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க ரெக்கார்ட் பண்ணோடனே அந்த ரெக்கார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த அழுகுற சவுண்டு கேட்டுச்சு. சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணிட்டு வண்டி ஆன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தோன்னா அவனுக்கு எதிர்த்தில் நின்று இருந்துருக்குது. அப்படி பார்த்து பயந்து ஒரே ஓட்டம் தாங்க வீடு திரும்பி வந்துட்டாங்க. அந்த வீடு திரும்பினோன்னே 2 நாளாக ஆச்சுங்க. 2 நாளாக அவங்களால வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியல. அவ்வளோ பயத்தோடு அவங்க மனசில் அந்தளவுக்கு பயம் வந்திருக்குது. அதே மாதிரி அந்த அளவுக்கு பயத்தை உண்டாயிருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்களோட பயம்தான் அதுக்கு சாதகமாகிடும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பயந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த சாதகம் வரும். அதனால் பயத்தை உங்களை விளக்குங்க. அப்போ தான் எதையுமே தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் இந்த ஆடியோ கேட்டு பாருங்கள். முடிந்தால் சிறியவங்க இந்த ஆடியோ கேட்காதீங்க, பெரியவங்க வேணால் கேளுங்க. இதோட ஃபோட்டோஸு கடைசியில் போட்டிருக்கிறேன், அந்த ஃபோட்டோஸும் பாருங்கள். இது உண்மையே நடந்த நிகழ்ச்சி தாங்க. இப்போ சேலத்தில் தான் நடந்திருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க இந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டு பாருங்கள்.